يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. فقال الله تعالى في شأن حبيبه تعظيم كرد مخبرا وامرا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. وقال الله تعالى أيضا إنما وليكم الله ورسوله والذين آمنوا الذين يقيمون الصلاة ويؤتون الزكاة وهم راكعون. صدق الله العلي العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم إن الله يحب الفضان وأحبه أو كما قال عليه الصلاة والسلام. الحمد لله. اللهم طب القلوب ودوائها وعافية أبدان شفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله. உலகத்தையும் பிரம்மாண்டமான அல்லாஹ்வுடைய அனைத்து படைப்புகளையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த அல்லாஹ் ஒருவனுக்கே கோடான கோடி புகழ் உண்டாகட்டுமாக. மேலும் சத்திய தூதுவர் சன்மார்க்க புதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனிதம் நிறைந்த உம்மத்தில் நம்மை அனைவர்களையும் ஆக்கியல் புரிந்தானே அத்தை அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வோட ரசூலையும் பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் அன்பியாக்கள் நாதாக்கள் ஷுஹதாக்கள் வலிமார்கள் இந்த சபையில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் கரிசனமும் என்றென்றும் குன்றாது நின்று நிலவட்டுமா என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய சுற்றுரையை துவக்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு மிக பெரும் ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். கண்மணி நாய் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புகழை பற்றி முதல் வசந்தமான ரபியுல் அவ்வல் மாதத்தில் நம்முடைய உலமாக்கள் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றியும் அவருடைய புகழை பற்றியும் தங்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அதே போல நாயகத்தினுடைய வம்ச வழி வந்த அருமை பேரர் கௌசுல் ஆலம் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிரஹுல் அசீஸ் அவர்களை கொண்டு இம்மாதம் ரபியுல் ஆஹிர் 2ஆம் வசந்த மாதத்தில் நம்மை அனைவரையும் அல்லாஹ் ஒன்று கூட்டியுள்ளான். அப்படிப்பட்ட இந்த மாதத்தில் உலமாக்களின் வாரிசுகளான அதாவது நாயகத்தினுடைய வாரிசுகளான உலமாக்கள் அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் பற்றி இறைநேசர்களை பற்றி நமக்கு நினைவு கூறுவதற்காக வேண்டி அவருடைய செய்தியை எடுத்து வைப்பதற்காக வேண்டி இது போன்ற ஒரு நல்ல வாய்ப்புகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த இறைநேசர்களை பற்றி நமக்கு வழங்கப்பட்ட தலைப்பு இறை அன்பை பெற்ற இறைநேசர்கள். இந்த இறைநேசர்கள் அதாவது இறை அன்பை பெற்றவர்களை பற்றி அல்லாஹ் தன்னுடைய தித்திக்கும் தேன்மறை தவிட்டாத வான்மறை அழகாக சொல்லுவான். அலா ஹர்ஃபே தன்பி, அட்டென்ஷன் ப்ளீஸ் அப்படின்னு நம்ம சொல்றாங்கல்ல ரயில்வே ஸ்டேஷன்லாம். எல்லா நாவலும் நல்லா கவனமாக கேட்டுக்கிறேங்க. சாதாரண விஷயம் இல்லை. ட்ரெயின் எப்போ வரும் என்னன்னு சொல்றாங்கல்ல. அதே போல அதை விட படைத்ததற்கெல்லாம் சொந்தக்காரன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்கின்றான், அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்னவுடைய அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவர்கள் யார் என்று தெரியுமா? லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன்.
எதற்கும் கவலைப்பட மாட்டாங்க, எதற்காகவும் பயப்பட மாட்டாங்க. அவர்கள்தான் அல்லாஹ்வின் அன்பை பெற்றவர்கள். இப்படி அல்லாஹ்வின் அன்பை பெற்றவர்களை பற்றி வலி என்றும் அவுலியா என்றும் தன்னுடைய திருமறையில் 90க்கும் மேற்பட்ட இடங்கள் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹ்வின் இறை அன்பை பெற்றவர்களை பற்றி 90 இடங்களுக்கு மேலாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் அடுத்ததாக சொல்லக்கூடிய வசனம் அல்லதீன ஆமனு, அந்த அல்லாஹ்வின் இறை அன்பை பெற்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் ஆமனு, அவர்கள் ஈமான் கொண்டவங்களா இருப்பாங்க. வகானு யத்தகூன், அவர்கள் அல்லாஹ்வை தக்வா செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. இப்ப ஈமான் கொள்றதுன்னு சொன்னா அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் இன்னொரு இடத்துல சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே ஆமீனு, ஈமான் கொள்ளுங்கன்னு சொல்றான். நல்லா விளங்கணும், அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களேன்னு தன்னுடைய திருமறையில கூப்பிட்ட பிறகு ஆமீனு, ஈமான் கொள்ளுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப நம்மெல்லாம் ஈமான் கொள்ளலையா? நம்மெல்லாம் முஸ்லீம் இல்லையா? முஃமின் இல்லையா? ஈமான் கொண்டிருக்கிறோம். நமக்கு பேர் என்ன? அப்துல்லா, அப்துல் முத்தலிஃப், அல்லா பிச்சை, ராவுத்தரு, இப்படிதான் பேரு. பேரளவில் இஸ்லாமியர்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. அவர்களை தோற்றத்தை பார்த்து இஸ்லாமியர் என்று சொல்லக்கூடாது. ஆமீனு, ஈமான் கொள்ளுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய திருத்தூதரா இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுல முழுமையா ஈமான் கொண்டு இருக்கணும். எவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் சரி, அல்லாஹ் கொடுத்ததை வைத்து போதுமாக்கி கொள்ளக்கூடியவன். அல்லாஹ் தான் எல்லாத்தையும் கொடுக்கிறான், அல்லாஹ் தான் நம்ம எல்லாம் பாதுகாத்து வைத்திருக்கிறான், சகல கோடி சிஷ்டிகளையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் மட்டும்தான் என்று முழுமையான முறையில் ஈமான் கொள்ளணும். அடுத்ததா அல்லாஹ் சொல்லுவான், அந்த இன்னமா வலியுக்குமுல்லாஹு, அல்லாஹ்வுடைய நேசராக ஆக வேண்டுமா, அல்லாஹ்வுடைய இறை அன்பை பெற வேண்டுமா, அல்லதீன, அவர் எப்படிப்பட்டவர்கள்? ஆமனு, ஈமான் கொள்ளணும். இது போல முழுமையான முறையில் ஈமான் கொள்ளணும். கொண்டதோடு மட்டும் இல்லாம நம்முடைய சிந்தனைகள் இப்படி இருந்தா எப்படி மனசு ஏத்துக்கிறது? இப்படியெல்லாம் காலங்கள் இருக்குது, இதில் சொன்னா இது சொல்ற ஏத்துக்கிறது இல்ல, இப்படி எல்லாம் மனங்கள் போய்கிட்டு இருக்குது. அப்படியா எல்லாம் இல்ல, அல்லாஹ் ரசூல் உண்மைதான், அல்லாஹ் ரசூல் சொன்னது ஹக்கு தான் என்று முழுமையான முறையில் ஈமான் கொள்ளணும். அப்படி ஈமான் கொண்டுட்டு தொலையை நிலைநாட்டணும். ஈமான் கொள்றதுங்கிறதுக்கு பல மாதிரியான விளக்கங்கள் கொடுக்கலாம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்றான், தொழுகை நிலைநாட்டுங்கள். ஐவே தொழுகை நியமமா தொழணும். ஜக்காத்து பரிபூர்ணமான முறையில் கொடுக்கணும். கொடுத்த பின்னாடி வஹும் ராக்கிஊன், நீங்கள் ருக்கு செய்யக்கூடிய கூட ருக்கு செய்யுங்க நல்லா சொல்றான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் ஆரம்பத்தில் சொல்லும் போது இக்கீமுனு ஸலாத்த, தொழுகை நிலைநாட்டுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அந்த தொழுகையிலேயே தக்பீர் தஹரீமா வந்துடுது, क़ியாம் வந்துடுது, கிராத்து வந்துடுது, ருக்கு வந்துடுது, சுஜூத் வந்துடுது, இடுப்பு வந்துடுது, சலாம் வந்துடுது. இப்படி எல்லா விஷயங்களும் அடங்குனது தான் தொழுகை. அப்படிப்பட்ட தொழுகையை சொன்ன பின்னாடி வஹும் ராக்கிஊன், நீங்கள் ருக்கு செய்யக்கூடியவர்களுக்கு சேர்ந்து ருக்கு செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்படின்னா என்ன? முஃபஸ்ஸீரீன்கள் விளக்கம் சொல்றாங்க, அந்த ராக்கியூன் என்பதற்கு சாலிஹூன், நீங்கள் சாலிஹூன்கள் கூட சேர்ந்து வாழுங்க, நீங்கள் நல்லடியார்கள் கூட சேர்ந்து வாழுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அஸ்ஸஹபத்து முஅஸ்ஸிரத்துன், நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யாருடைய தொடர்பில் இருக்கிறோமோ, யாருடைய சொஹபத்தில் இருக்கிறோமோ, அவருடைய அன்பும் அவள் போன்ற தோற்றமும் அவருடைய அந்த பிரதிபலிப்பு எல்லாம் நமக்கும் உண்டாகும் என்று அண்ணல் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்முடைய இறைநேசர்கள், நம்முடைய இறை அன்பை பெற்றவர்கள்லாம் தக்வா செஞ்சிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு உஸ்தாத் இருந்தாங்க. பல பிள்ளை மாணவர்கள் இருக்கக்கூடிய தருவாயில் ஒரு மாணவர் மட்டும் ரொம்ப ஏழ்மையானவங்க, அவங்களுக்கு எந்த வசதி வாய்ப்புகளும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய தருவாயில் அவர்களும் இறை அன்பை பெற்றவர்கள். அப்படி இருக்கும்போது மக்கள் எல்லாம், மற்ற மாணவர்கள்லாம், இவர் மேலே நீங்கள் இவ்வளோ அன்பு வச்சிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு உஸ்தாது மேலே இப்படி சொல்லும் போது இப்போ உஸ்தாது சொன்னாங்களா,
ஒரு 100 புறாக்கள் எடுத்துட்டு வாங்க. 100 புறாக்கள் எடுத்துட்டு வர சொன்னாங்க. இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் ஒவ்வொரு புறாவை கொடுத்து இதை யாரும் பார்க்காத இடத்துல அறுத்து கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. இதை யாரும் பார்க்காத இடத்துல அறுத்து கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. வாங்கிட்டு ஒவ்வொரு மாணவர்களும் ரொம்ப சந்தோஷமா அவங்க இடத்துக்கு போய் ரொம்ப சந்துலையும் பொந்துலையும் கபரு குழி மாதிரி இருக்கக்கூடிய இடத்துலையும் போய் அறுத்து விட்டு மலை தடல் எல்லாத்துலையும் அறுத்து கொண்டு வந்து ரத்தத்தோட காட்டிட்டாங்க. அந்த ஒரு மாணவர் மட்டும் அப்படியே கொண்டு வந்து கொடுத்தாங்களாம். அந்த ஒரு மாணவர் அப்படியே கொண்டு வந்து திருப்பி உஸ்தாட்ட கொடுத்தாங்களாம். இருக்கக்கூடிய மற்ற மாணவர்கள்லாம் சஹாக்கள்லாம் சேர்ந்து அட முட்டா பயலே, உஸ்தாது சொன்னாங்க யாரும் பார்க்காத இடத்துல போய் அறுத்துட்டு வான்னு சொல்லி அப்படியே கொண்டு வந்து கொடுக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உஸ்தாது சொன்னாங்க, நான் சத்தம் போடாதீங்க, அவரை திட்டாதீங்க, அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். அப்போ அந்த மாணவர் சொன்னாராம், உஸ்தாது சொன்னாங்க யாரும் பார்க்காத இடத்தில் அறுத்து வர சொன்னாங்க, ஆனால் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அவன் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறான், நான் எப்படி அறுக்க முடியும்? படைத்த ரப்பு என்னை சதா காலம் பார்த்து கொண்டே இருக்கிறான், நான் எப்படி அறுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. எந்த அளவுக்கு தக்வா செஞ்சிருக்கிறாங்க. அதன் காரணமா இறை அன்பை பெற்றார்கள். அல்லாவின் இறை அன்பை பெற்றதின் காரணமா அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா மிகப்பெரிய முஹத்திஸான்களாகவும் முஃபஸ்ஸிரீனாகவும் அவங்களாக்கணும். நம்முடைய இறைநேசர்கள், நம்முடைய சஹாபாக்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை தக்வா செஞ்சாங்க, இறை அன்பை பெற்றாங்கிற பார்க்கக்கூடிய தருவாயில ஒரு முறை ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க நாயத்துடைய சபையில் வேகமாக வர்றாங்க. வந்து ரசூலுல்லாஹ் பார்த்து, யா ரசூலல்லாஹ், அல்லாவின் திருத்தூதரே, இன்று யார் மதீனாவில் வஃபாத்தானது? இன்று மதீனாவில் யார் வஃபாத்துன்னு கேட்குறாங்க. யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹா, உமர் ரலியல்லாஹா, உஸ்மான் ரலியல்லாஹா, அலி ரலியல்லாஹா, யார் வஃபாத்தானது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தான் வஃபாத்து, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தான் வஃபாத்து. இவர்களின் மரண செய்தியை கேட்டு இஹ்தஸு அலா அர்ஷி ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுநடுங்கியது, அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுநடுங்கியது. காரணம் என்ன? அல்லாஹ்வின் மீது அன்பு வச்சிருந்தாங்க. அல்லாஹ்வுடைய இறையன்பை பெற்றதின் காரணமா எது செய்தாலும் சரி அல்லாஹ் இல்லாம எதுவும் இல்லை, அந்த ஈமானோடு தக்வாவோடு செய்ததின் காரணமா அல்லாஹ்வுடைய இறையன்பை பெற்றாங்க. அல்லாஹ்வுடைய அரிசி நடுநடுங்குச்சு. நம்மெல்லாம் மௌத்தா போனா அல்லாஹ் பாதுகாக்கணும். ஃபமா பக்கத்த அலைஹிமுஸ் ஸமா, அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்றான், வானம் கூட அழுக மாட்டேங்குதுன்னு அல்லாஹ் சொல்றான். ஏன்? நம்முடைய காலம் இப்படி இருக்கக்கூடிய தருவாயில வாழ்க்கையெல்லாம் பாவத்திலே மூழ்கி இருக்கிறோம். பேர்ல இஸ்லாத்துல இஸ்லாமியர்களா இருந்துகிட்டு நம்முடைய வாழ்க்கையெல்லாம் பாவத்துல மூழ்கிக்கிட்டு இருக்கிறோம். ஃபமா பக்கத்த அலைஹிமுஸ் ஸமா, வானம் கூட அழுக மாட்டேங்குது. ஆனால் இறைநேசர்கள் வஃபாத்தானா, இறையன்பை பெற்றவர்கள் வஃபாத்தானா, வானம் பொங்கி அழுகுமா. ஏன்? அவர்களை மண்ணில் வச்சு மூடாதீங்க, அவர் மண்ணை வச்சு மூடாதீங்கன்னு சொல்லிட்டு வானம் அழுகிறது. இறையன்பை பெற்றதின் காரணமாக ஹஸ்ரத் ஹன்லலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் அல்லாஹ்வுடைய இறையன்பை எப்படி பெற்றாங்கன்னு சொன்னால், போர் செய்தி வந்துருச்சு, போருக்காக வேண்டி அறிவிப்பு வந்துருச்சு. உடனே தன்னுடைய வாளை எடுத்துக்கிட்டு போருக்கு போயிடுறாங்க. போன பின்னாடி போர் பயங்கரமான போர், ஆக்ரோஷமான போர் புரிகிறாங்க. அந்த போரில் அவங்க ஷஹீதாக்கப்படுறாங்க. ஷஹீதாக்கப்பட்ட பின்னாடி அவருடைய அந்த ஜனாசாவை பொதுவாக இதில் போர்க்களத்தில் வஃபாத் ஷஹீதானா ஷஹீதுடைய உடலை வந்து ஜனாசா குளிப்பாட்ட மாட்டாங்க, ஜனாசா குளிப்பாட்ட மாட்டார்கள். ஏன்? அவர்கள் உடுத்திருக்கக்கூடிய ஆடை அந்த இரத்த கடை தான் அவர்களுக்கு கஃபனு, அவர்களுடைய அந்த இரத்தம் தான் அவர்களுக்கு குளிப்பாட்டுதல். ஆனால் அப்படிப்பட்ட ஷுஹதாக்களுடைய அந்த ஜனாசாவை இப்படி இருக்கக்கூடிய தருவாயில ஹன்லலா ரலியல்லாஹு தஆலா என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபியினுடைய உடலை
மலக்குகள் வந்து குளிப்பாட்டுறாங்க. மலக்குகள் வந்து குளிப்பாட்டுறாங்க. ஏன் மலக்குகள் வந்து குளிப்பாட்டணும்? அவங்களுக்கு அப்போதான் கல்யாணம் ஆகியிருக்குது. தன்னுடைய மனைவியிடத்தில் முதலிரவு கொண்டாடிட்டு வந்து இந்த செய்தி வந்தோன உடனே அல்லாஹ்வுடைய போருக்காக வேண்டி வந்துட்டாங்க. அப்படிப்பட்ட சுஹதாக்கள் வந்து ஒருபோதும் கரைபடிந்தவர்களாக இருக்கக்கூடாது. அவர்கள் ஜனாபத்துடைய நிலையில அவர்கள் அல்லாஹ்விடத்தில் செல்லக்கூடாது என்பதற்காக வேண்டி வானத்திலிருந்து மழை பொழியப்பட்டு மலக்குமார்கள் அவருடைய ஜனாசாவை குளிப்பாட்டினாங்க. காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய இறையன்பை பெற்றதின் காரணமாக. அல்லாஹ்வுடைய இறையன்பை பெற்றதின் காரணமாக ஹஸரத் ஆசிம் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒரு 10 பேர் கொண்ட குழு வந்து இவங்க தலைமையில் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அனுப்பிச்சு வைக்கும்போது முனாஃபிக்கின்கள் காஃபிர்கள்லாம் சேர்ந்து இவங்களை கொலை செய்கிறதுக்கு நாடுறாங்க. உடனே இந்த சஹாபாக்கள் எல்லாம் மலை மேலே ஏறிக்கிட்டாங்க. அப்போ கீழே இருந்து சொல்கிறாங்க, அந்த காஃபிர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம், நீ கீழே இறங்கி வந்துடுங்க, கீழே இறங்கி வந்துருங்க, மலையிலேருந்து இறங்கி வந்துருங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆசிம் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இந்த திம்மி காஃபிர்கள், இந்த மோசமான காஃபிர்கள் சொல் பேச்சு கேட்டு நீங்கள் கீழே இறங்காதீங்க, உங்களை கொலை செஞ்சிருவாங்க, கீழே இறங்காதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த செய்தி அந்த சஹாபாக்கள் சில பேர் காதில் விழுகலை. அவங்க கீழே இறங்கிடுறாங்க, அவர்கள் கொலை செய்யப்படுறாங்க. பிறகு ஹஸரத் ஆசிம் ரலியல்லாஹு மீதும் எதிரியுடைய அம்பு பாய்ந்து அவர்களும் ஷஹீதாகுறாங்க. அவருடைய அந்த ஜனாசா, ஷஹீதாக்கப்பட்ட அந்த ஜனாசா கீழே கொண்டு வரப்பட்டு அவளை வந்து என்ன அதில் சாராம்சம்னு சொன்னால், பத்ர் போர்க்களத்தில் இந்த ஆசிம் ரலியல்லாஹு அந்த எதிரியுடைய குடும்பத்தாரில் ஒரு ஆளை கொலை செஞ்சதின் காரணமாக ஆசிம் ரலியல்லாஹு பழிக்கு பழி தீக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரே வெறி கொண்டு இதுபோல் இஸ்லாமியருடைய வேடமிட்டு இவங்களை அழைச்சிட்டு வந்து இந்த மாதிரி மோசமான நிலையை செஞ்சிட்டாங்க. இவருடைய தலையை கொய்து காஃபிர்களுடைய படைப்பட்டாளத்தை ஆட்சியை நம்ம காமிக்கணும், இஸ்லாமியர் தோற்கடிக்கணும் என்பதற்காக வேண்டி செய்த ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி. அப்போ அவர்களை இந்த ஆசிம் ரலியல்லாஹு கைப்பற்ற போகக்கூடிய தருவாயில் தேனீக்கள், அந்த தேனீக்கள் எல்லாம் ஆசிம் ரலியல்லாஹுடைய ஜனாசாவை சுற்றி முனி மொக்கிருச்சு. அப்போ எதிரிகளை வந்து தொட முடியல. அப்படியா, சரி போயிட்டு அப்புறமா வந்து எடுப்போம் அப்படின்னு வந்து பார்த்தா திருப்பி அதே போல இருக்க, திருப்பியும் போறாங்க. திருப்பி வந்து பார்க்கக்கூடிய தருவாயில கடுமையான மழை பெய்து பூமி அதுவாக தானாகவே உள்ளிழுத்து கொண்டது ஆசிம் ரலியல்லாஹு. காரணம் என்ன? எதிரிகளுடைய கையில் என்னுடைய இறையன்பை பெற்ற இறைநேசருடைய ஜனாசா போகக்கூடாது என்பதற்காக வேண்டி. இதன் காரணமும் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா உயர்ந்த அந்தஸ்து கொடுத்தான். அந்த கூட்டத்திலேயே ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி இருந்தாங்க. அந்த சஹாபி வந்து இப்படிப்பட்டவங்கன்னு சொன்னால் ஒரு ஏழ்மையான சஹாபி தான். அவர்களை அந்த காஃபிர்கள் வந்து அழைச்சிட்டு போயிட்டாங்க. அழைச்சிட்டு போய் ஒரு ரூமில் அடைச்சி வச்சுருந்தாங்க. சாப்பாடுக்கு எதுவுமே கொடுக்கல. இப்போ போய் பார்க்கக்கூடிய தருவாயில் ஒரு சின்ன புள்ள விளையாண்டிக்கிட்டு இருந்த புள்ள இவங்களை அடைத்து வைக்கப்பட்டிருந்த அந்த அறைக்குள்ளே போயிருச்சு. அவங்களுமோ ஒரு கத்தி வச்சிருக்கிறாங்க, பக்கத்தில் பழங்கள் எல்லாம் இருக்குது. அப்போ அந்த வீட்டுக்காரர்கள்லாம் அந்த பெண்மணிகள்லாம் ஓடி வந்து பார்க்குறாங்க. அந்த அழகான குழந்தைக்கு வந்து அந்த பழங்களை வெட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த அந்த பெண்மணிகள் எல்லாம் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இவ்வளவு கொடுமைகள் செய்த பின்னும் இந்த பிள்ளைக்கு நீ வந்து இந்த பழங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அல்லாஹ் ரசூல் எனக்கு இப்படி தான் சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தன்மை இதுதான், எனக்கு இவ்வாறு தான் போதிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லை, அவர்களுக்கு அந்த பழத்தை கொடுத்தாங்க. அவங்க சோச்சு பார்த்துட்டு சொன்ன வாசகம் என்ன தெரியுமா? இந்த நேரத்தில் மக்காவுடைய இந்த காலகட்டங்களில் இது மாதிரி ஒரு பழங்களே கிடையாது, இவ்வளவு சுவையான பழங்களே கிடையாது. ஆனால் வல்லாஹி அல்லாஹ்வின் மந்தி சத்தியமாக ஹுபைபுக்கு அல்லாஹ் தான் ரிஸ்க் கொடுத்தான், அல்லாஹ்வுடைய ரிஸ்கை கொண்டு தான் அவர்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்கள் எல்லாம் சொன்னாங்க.
இதே போல மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை அல்லாஹ் சொல்லுவான். இறைநேசர்களை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய தருவாயில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும்போது, ஹஸரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகளான மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை புத்தி வளர்த்தாங்க. யாருடைய பார்வையும் படாமல் பைத்துல் முகத்தஸில் ஒரு தனி அறையில் அவங்கள வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சாப்பாடு கொண்டு வருவதற்கு முன்னாடி அவங்கள்ட்ட விதவிதமான பழங்கள்லாம் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு ஹஸரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அன்னாலக்கி ஹாதா, அம்மாடி இது எங்கேருந்து வந்துச்சு, மகளே இந்த பழங்கள் எல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? ஆலத்துஹும் இந்தில்லா, இது என்னோட அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தது. நீங்கள் எவ்வளவு என்ன பாதுகாப்பாக வச்சிருந்தீங்க, இந்த இடத்துக்கு யாரும் வர முடியாத இடத்தில் இருந்தும் அல்லாஹ் எனக்கு ரிஸ்க் கொடுத்தான்னு சொன்னான். இறை நேசர்களுக்கு, இறை அன்பை பெற்றவர்களுக்கு அல்லாஹ் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, எப்படியாக இருந்தாலும் சரி, அவருக்கு ரிஸ்க் கொடுப்பான். இப்போ நம்மெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நமக்கு யாரா காசு கொடுப்பா, நமக்கு யார் பணம் கொடுப்பா, நம்முடைய வாழ்க்கை எப்படி போகும், ஒவ்வொரு நொடிப்பொழுதும் எப்படி போகும் என்று நம்முடைய சிந்தனைகள் இருக்கக்கூடிய தருவாயில் இறை அன்பை பெற்ற இறைநேசர்கள் அல்லாஹ் கொடுப்பான் என்ற முழுமையான ஈமான் இருந்தாங்க. அதன் காரணமா அல்லாஹ் எல்லாத்தையும் வசப்படுத்தி கொடுத்தான். மன் காணல்லா காணல குல்லுஷியின், யார் அல்லாஹ்க்காக வேண்டி ஆகிறார்களோ அல்லாஹ் அவருக்கு எல்லாத்தையும் வசப்படுத்தி கொடுத்துருவான். இந்த நிகழ்வை பார்த்த ஹஸரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 90 வயதான அவங்களுக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு. யா அல்லாஹ், நீ சத்தியமான ஹக்கு, உன்னை தவிர வேற கடவுள் கிடையாது, உன்னை தவிர வேறு படைத்தவன் கிடையாது, எனக்கு பிள்ளை இல்லையா அல்லாஹ், எனக்கு ஒரு சாலியான பிள்ளையை கொடுத்துரு, உன்னை போற்றி வளர்ப்பதற்குண்டான, உன்னை பற்றி இந்த உலகத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு சாலியான குழந்தையை கொடுத்துரு. இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொருட்டால் கேட்டான். இதன் காரணமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா யஹ்யா என்று சொல்லக்கூடிய ஒரு சாலியான அழகான குழந்தையை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்தான். நம்மள எத்தனையோ பேர் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறோம். கொடுப்பான், கொடுப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான். ஆனால் நாம் சற்று பொறுமையாக இருக்கணும், அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்கணும். நாம் எத்தனையோ டாக்டர்கள்ட்ட கோடி லட்சக்கணக்கில் கொடுத்து பார்க்குறோம். அல்லாஹ் மீது முழுமையான தவக்கல் வச்சு நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் கேட்டதற்கு உண்டான பலனை அல்லாஹ் வெகு சீக்கிரத்தில் கொடுத்துருவான். இறையன்பை பெற்ற அந்த வழிமார்கள் இறைநேசர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பார்க்கக்கூடிய தருவாயில் நமக்கு ஏராளம் பணம் படிப்பினைகளை அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஹஸரத் ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தூக்கு மேடையில் ஏற்றுவதற்காக வேண்டி கொண்டு வர்றாங்க. அப்படி கொண்டு வரக்கூடிய தருவாயில் எல்லாரும் கேட்பாங்க, உன்னுடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய தருவாயில் ஒவ்வொருத்தவங்களும் சொல்லுவாங்க, நான் எனக்கு இந்த மாதிரி உணவு வேணும், நான் இவங்களை பார்க்கணும், அது செய்யணும் இது செய்யணும்னு சொல்லக்கூடிய தருவாயில் ஹஸரத் ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா சொன்ன வாசகம் என்ன தெரியுமா? நான் அல்லாஹ்வை வணங்குவதற்கு 2 ரக்காயத்தோட எனக்கு அனுமதி கொடுங்க. நான் அல்லாஹ்வை வணங்குவதற்கு 2 ரக்காத் தொழுவதற்கு எனக்கு அனுமதி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்றாங்க. நம்முடைய வாழ்க்கையை பார்க்கக்கூடிய தருவாயில் ஒவ்வொரு பக்தும் நகர்றதே பெரிய பாக்கியமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 50 பக்து தொழுகையை அண்ணலம் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 5 பக்தாக நமக்கு பிரித்து கொடுத்தும் சுலபமாக்கி கொடுத்தும் 5 வேளை தொழுகையை நேமா தொழுவதற்கு நம்மளால முடியல. ஆனால் தன்னுடைய மரண நேரத்தில் ஹஸரத் ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று உறுதியாக கேட்டாங்க. அதே போல் சரி வணங்கிக்க அப்படின்னு சொல்லி ஹஸரத் ஹுபைப் ரலியல்லாஹு 2 ரக்காய் தொழுகிறாங்க. சஜிதா எல்லாம் சலாம்லாம் கொடுத்து முடித்த பின்னாடி அப்போ சொல்கிறாங்க, நான் இன்னும் தொழுதிருப்பேன், என்னுடைய சஜிதாவை இன்னும் நீட்டிருப்பேன், ஆனால் நீ மரணத்திற்கு பயந்து இப்படி தொழுவுறியே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிருவீங்க. நான் அப்படி நினைக்கல, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நான் சந்திக்க போகிறேன், அந்த இறையன்பை பெற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க. இப்படி அல்லாஹ்வுடைய இறையன்பை பெற்றவர்கள் நமக்கு ஏராளமான சொல்லியிருக்கிறாங்க. கௌசுல் ஆலம் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ், அவங்களுடைய ஈமான் எப்படி இருந்துச்சு, அவர்கள் எவ்வாறு இறை இன்பை பெற்றார்கள். கௌசுல் ஆலம் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ், அவருடைய தந்தை அபு சாலிஹ் ஒரு ஆற்று வழியாக வரக்கூடிய தருவாயில் கடுமையான பசி. இந்த பசி நேரத்தில் அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. ஒரு ஆப்பிள் பழம் அங்கேருந்து வருது. அந்த ஆப்பிள் பழத்தை எடுத்து சாப்பிட்டுடுறாங்க. சாப்பிட்டு முடித்த பின்னாடி அவங்களுக்கு தோணுது, இப்படி திடீர்னு எடுத்து சாப்பிட்டோமே, இது ஹலாலா ஹராமா, இது ஷக்காச்சே, இது எப்படி நம்ம அல்லாஹ்வை பொருந்திக்கிடுவான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எந்த வழியிலிருந்து அந்த ஆப்பிள் பழம் வந்துச்சோ அந்த வழியை நோக்கி போகிறாங்க. ஒரு ஆப்பிள் மரம் இருக்குது, அதிலிருந்து ஒரு ஆப்பிள் பழம் விழுந்ததெல்லாம் பார்த்து அந்த ஆப்பிள் பழ தோட்டத்துக்கு உரிமையாளர்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் ஒரு ஆப்பிள் பழம் விழுந்துருந்துச்சு, அதை எடுத்து சாப்பிட்டுட்டேன், இதை எனக்கு எடுத்து ஹலாலாக்கி கொடுங்க, நான் சாப்பிட்டதை எனக்கு ஹலாலாக்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த தந்தை, அதாவது அந்த வீட்டினுடைய உரிமையாளர் சொல்கிறாங்க, ஒரு நல்லவராக இருக்கிறாரே, இந்த மாதிரி யார் இந்த உலகத்தில் இருப்பா, அப்படியா, என்னிடத்தில் ஒரு 8 ஆண்டு காலம் நீ ஊழியம் செய்ய வேண்டும், என்கிட்ட வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் இதை ஹலாலாக்கி தருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தருவாயில், சரி அப்படியா 8 வருஷம் வேலை பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. ஆடு மேய்க்கிறாங்க, தோட்டத்து வேலை பார்க்குறாங்க, இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் பார்க்குறாங்க. சரியாக 8 வருடம் முடியுது. முடிஞ்ச பின்னாடி 8 வருட காலம் ஆயிடுச்சு, எனக்கு இந்த ஆப்பிள் பழத்தை ஹலாலாக்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம், அடா போயா, ஒரு ஆப்பிள் பழத்துக்காக நான் உன்ட்ட 8 வருஷம் வேலை பார்க்கணுமா, நம்முடைய நிலமெல்லாம் எப்படி இருக்குது, ஒரு மரத்தை பார்த்தோம், தேங்காய் மரத்தை பார்த்தோம், மாங்காய் மரத்தை பார்த்தோன்னா ஓடுறா அர்றா அடிச்சு நொறுக்கு அப்படின்னு நம்மெல்லாம் அள்ளி கட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம். ஆனால் இறையன்பை பெற்ற இறைநேசர்கள் ஒரு சாதாரண ஆப்பிள் பழத்துக்காக மீண்டும் 8 வருட காலங்கள் ஊதியம் வேலியும் பார்த்து மீண்டும் அந்த தோட்டத்து உரிமையாளர் சொல்கிறாங்க, இல்லை முடியாது, ஒரு கண்டிஷன். என்னது, எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பெண் வாய் பேச முடியாது, கண் குருடு, காது செவிடு, கைகால் ஊனம், அந்த பெண்ணை நீங்கள் திருமணம் முடிச்சுக்கணும். நாமெல்லாம் எல்லாமே நல்லா இருந்தாமே 100க்கு 101 குத்தம் சொல்லுவோம், இந்த பொண்ணு சரியில்லை, அழகில்லை, நெட்ட குட்டை, இப்படின்னு எக்கச்சக்கமான குறைகளை நாம் சொல்லக்கூடிய தருவாயில் அந்த இறைநேசர் இந்த பெண்ணை பற்றி இப்படி சொல்லக்கூடிய தருவாயில், சரி நான் மனம் முடிச்சுக்கிறேன், கல்யாணம் முடிச்சாச்சு. முதல் இரவு நைட்டு, அப்போ ஒரு அழகான பெண்மணி அப்படியே கைகால் சலாமத்தான முறையில் வந்து நிற்கிறாங்க. உடனே அந்த ஊதியம் செஞ்ச நபர் உடனே கதவை திறந்து வெளியில் வந்துட்டாங்க. அப்போ அந்த கல்யாணம் முடித்து கொடுத்த தந்தையை பார்த்து, என்னை வேறு ரூமுக்கு எங்கேயும் அனுப்பிச்சி வச்சுட்டிங்களா, வேறு யாரோ ஒரு நல்ல பொண்ணு நிற்கிது, நான் வெளில வந்துடுறேன்னு சொல்கிறாங்க. தப்பாக நினைக்காதீங்க, அதுதான் என்னுடைய பெண்ணு. என்ன கண்ணு குருடு, ஊமை, செவுடு, கால் நுண்டி ஃபுல்லாக சொன்னீங்களே, எல்லாம் சலாமத்தாக இருக்குதே அப்படின்னு கேட்கக்கூடிய தருவாயில், ஹராமான பார்வை என்னுடைய பெண் பார்த்தது கிடையாது, ஹராமான விஷயங்களை என்னுடைய பெண் பேசியது கிடையாது, தீய விஷயங்களை ஹராமான விஷயங்களை என்னுடைய பெண் காதால கேட்டது கிடையாது, ஹராமான செயலுக்கு என்னுடைய பெண்ணுடைய கால் சென்றது கிடையாது, ஹராமான தீய விஷயங்களுக்கு என்னுடைய பெண்ணுடைய கை எந்த செயலும் செஞ்சது கிடையாதுன்னு சொன்னாங்க. இப்படி தந்தையும் அல்லாஹ்வுடைய இறையன்பை பெற்றவர்கள், தாயார் உம்முல் ஹைர் அவங்களும் அல்லாஹ்வுடைய இறையன்பை பெற்றவர்கள். இப்படிப்பட்ட இறையன்பை பெற்ற இறைநேசர்களுக்கு பிறந்தவர்கள் தான் கௌசுல் ஆலம் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ். அவங்கள பற்றி சொல்லக்கூடிய தருவாயில் அவர்கள் எவ்வாறு அல்லாஹ்வுக்கு தக்வா செஞ்சாங்க, எவ்வாறு இறையன்பை பெற்றாருன்னு சொன்னால் வரலாறுகள் நிறையா இருக்குது.
சொல்வதற்குண்டான நேரங்கள் நமக்கு குறைவாக இருப்பதன் காரணமாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். சபையில் ரோட்டில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ வரக்கூடிய நேரத்தில் ஒரு முதியவருடைய தோற்றத்தில் அப்படியே கூணு குறுகி ஒருத்தர் இருக்கிறத பார்க்குறாங்க. உடனே அவர்களை அப்படியே தூக்கி விட்டு நிப்பாட்டுறாங்க. அந்த கூணை குறுகி நின்ற அந்த முதியவருடைய இடம், அந்த தோற்றம் முழு வாலிபருடைய அழகான வாலிபருடைய தோற்றத்தில் வந்துருச்சு. இதை பார்த்து அதிசயித்து போனாங்க. என்னடா அது இப்படி இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த வாலிபம் வந்த அந்த இவர் சொல்கிறாங்க, நான் தான் தீன், நான் தான் மார்க்கம். உலகத்தில் அல்லாஹ் ரசூல் சொன்னதுக்கு மாற்றமான முறையில், சுன்னத்துகளுக்கு மாற்றமான முறையில் நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த மார்க்கத்தை ஹயாத்தாக்கிய உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சலாம் உண்டாகட்டும். நான் இப்பொழுது ஹயாத்தா இருக்கிறேன். அதன் காரணமா முஹியத்தீன், மார்க்கத்தை உயிர்ப்பித்தவர் என்ற பெயர் பெற்றான். ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுல ஒரு நபர், அந்த வாலிபர் எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா, அவளுக்கு ஒரு முடியாத தந்தை இருக்கிறாங்க. அவர்கள் ஒரு நீண்ட நதியை கடந்து போய் மதீனாவில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள்கிட்ட இல்ம கற்றுக்கிட்டு வர்றது அவங்களுடைய வழக்கம். அந்த ஊருக்கு அவங்க தான் இமாமத்து செஞ்சாங்க. தன்னுடைய தந்தைக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களும் ஹிதுமத்துகளும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி தினமும் அந்த ஆற்றை கடந்து போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய தருவாயில் ஒரு நாள் ஒரு நடுநிசி நேரம் அந்த ஆற்று ஓரத்தில் ஒரு சத்தம் வருது. என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி ஒரு சத்தம் வருது. அப்போ இவங்க அங்கே பார்க்குறாங்க, வெறும் இருட்டாக இருக்குது, யாரையுமே காணோம். ஆனால் கேட்பதோ ஒரு பெண்ணினுடைய குரல், அவங்க அந்த சப்தம் இந்த திசையை நோக்கி வேகமாக வர்றாங்க. ஆனால் சப்தம் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போயிட்டே இருக்குது. என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கிற சப்தம் வந்துக்கிட்டே இருக்குது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் ரசூல் சொல்லியிருக்கிறாங்க, யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, ஈமான் கொள்ளாதவர்களாக இருந்தாலும் சரி, யகூதியாக இருந்தாலும் சரி, நசரானியாக இருந்தாலும் சரி, அவர்கள் கஷ்டத்தில் இருந்தாங்கன்னு சொன்னால் அவளுக்கு உதவி செய்யணும். உடனே அந்த சத்தம் வர திசையை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப தூரம் வந்ததுக்கப்புறம் ஒரு வீடு ஒன்று வருது. அந்த வீட்டுக்குள்ளேருந்து சப்தம் வருது. உடனே வீட்டு வாசல் நின்று யோசிக்கிறாங்க, அல்லாஹ் ரசூல் சொல்லியிருக்கிறாங்களே, யாருடைய வீட்டிற்கும் அனுமதி இல்லாமல் உள்ள நுழையக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்களே, ஆனால் இந்த மாதிரி சப்தம் வருதேன்னு சொல்லி யோசிச்சுட்டு உடனே கதவை திறந்து பார்க்குறாங்க. ஒரு அழகான பெண், ஒரு அழகான வாலிப பெண் நிற்கிறாங்க. உடனே இந்த வாலிபரை அப்படியே தள்ளி விட்டுட்டு கதவை தாழ்பா போட்டாங்க. உடனே இந்த வாலிபர் எந்திரிச்சு தன்னுடைய பார்வையை தாழ்த்திக்கிறாங்க. தாழ்த்திக்கிட்டு அந்த பெண்மணி சொல்லுது, இவ்வளோ அழகா இருக்கிற, இவ்வளோ வாலிபம் மிக்கனாக இருக்கிற, ஊரில் இவ்வளோ நல்ல பேராக இருக்குது, நல்ல சாலியான மனுஷர்னு சொல்கிறாங்க, யாருடைய ஒம்புக்கு போக மாட்டேன்னு சொல்கிறாங்க, இப்படிப்பட்ட நல்லவராக இருக்கிறியே, நான் உன்னை இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு அனுபவிக்கணும், அதாவது என்னுடைய மனை இச்சைக்கு நீ கட்டுப்படணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி சொல்கிறாங்க. உடனே அந்த வாலிபர் துடிதுடிச்சு போயிட்டாங்க. எப்படி ஒரு ஹராமான செயலை செய்கிறது, ஜினா எப்படி செய்கிறது, விபச்சாரம் அல்லாஹ் ரசூல் சொல்லி இருக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு கொடிய பாவம். இந்த பாவத்தை எப்படி செய்கிறது? உனக்கு ஒரே சான்ஸ் தான், என்னுடைய இந்த மனையிச்சை கட்டுப்படணும், இல்லைன்னு சொன்னா மக்களுக்கு மத்தியில் உன்னுடைய பேர் புகழ் எல்லாத்தையும் போக்கி இந்த மாதிரி கற்பழிச்சிட்டான், மானமுகம் படுத்திட்டான்னு சொல்லி உன்னுடைய பேர் புகழை நான் கெடுத்துருவேன்னு சொல்லிட்டாங்க. உடனே அந்த வாலிபர் அப்படியே மயக்கமுற்ற நிலையில் விழுந்துட்டாங்க, அப்படியே மயக்கமுற்று போயிட்டாங்க. இப்போ இந்த பெண்மணி தண்ணியை தொளிச்சு பார்க்குது, தட்டி தட்டி பார்க்குது, கத்தி பார்க்குது, எந்த ஒரு அசருமே இல்லை, எந்த ஒரு விழிப்புமே இல்லை. உடனே அந்த பெண்மணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீட்டுக்கு வெளியில் கொண்டு அந்த ஆற்று ஓரத்தில் போட்டுருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அதிகாலை நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக விடியுது, புரளுது. அப்போ மக்கள் எல்லாம் நடமாட்டம் ஏற்படுது. இப்போ மக்கள்லாம் பார்த்துட்டு, சாலியான வாலிபராச்சே, நல்லவராச்சுப்பா, இவர் இங்கே கிடக்கிறாருன்னு சொல்லி அவர்களும் தட்டி எழுப்பி பார்க்கிறாங்க. அப்பயும் எந்திரிக்கல. உடனே அவர்களை அப்படியே தூக்கி கொண்டு
அவருடைய தந்தை இடத்துல ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைச்சு அந்த தந்தை தன்னுடைய மடியில் தன்னுடைய மகனை வைத்து மகனே அப்படின்னு சொல்லி தலையை கொடுக்குறாங்க. தடை கொடுத்த உடனே அடுத்த மாத்திரம் அந்த வாலிபருடைய கண் விழிச்சிருச்சு. அப்படியே அந்த வாலிபருடைய கண் விழிச்சிருச்சு. உடனே கேட்குறாங்க, வாப்பா வாப்பா நான் வீட்டுக்கு வந்துட்டேனா அப்படின்னு கேட்கக்கூடிய தருவாயில் உடனே சொல்கிறாங்க, வீட்டுக்கு வந்துட்டா தான் என்னத்தாச்சு, என்ன விஷயம், நடந்த எல்லா காரியங்களும் சொல்லிட்டு கடைசியாக அந்த வாலிபர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பாப்பா, என்னுடைய தந்தையே, நான் மரணத்துடைய தருவாயில் இருக்கிறேன், நான் சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கிறேன், என்னுடைய உடலை விட்டும் என்னுடைய உயிர் பிரிய போகிறது, நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள்ல ஹிதுமத்துகள்ல ஏதாவது குறை செஞ்சிட்டேனா, உங்களுக்கு உங்களுடைய பொருத்தத்தை பெறாமல் ஏதாவது மாற்றிவே செஞ்சிட்டேனா, ஏதாவது செஞ்சிருந்தா என்னை மன்னிச்சுக்கிறேங்க, அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி என்ன பொருந்திக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு தந்தை பொருந்திக்கிட்டேன் தா சொன்ன மாத்திரத்தில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ் என்று ஷஹாதத் முடிந்தவர்களாக அவருடைய ரூஹு பிரிஞ்சிருச்சு. இந்த செய்தி கேட்ட ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய சஹாக்கள் அழைச்சிக்கிட்டு எந்த இடத்தில் அந்த வாலிபருடைய கபர் அடக்கப்பட்டுச்சோ அந்த கபருக்கு பக்கத்தில் வந்து, யா ஷபாப் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹுன்னு சொல்றாங்க. உடனே அந்த கபூரில் இருந்து சத்தம் வருது, வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு யா அமீரல் முஃமினீன், முஃமின்களின் தலைவரே, உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சலாம் உண்டாகட்டும், அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் அவங்க சொல்றாங்க, ஹஸரத் உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே, யார் அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி பயந்து இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ அல்லாஹ் அவளுக்கு 2 சொர்க்கத்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறானே, வலிமன் ஹாஃப மகாம ரப்பிஹி ஜன்னத்தான், 2 சுவனத்தை தர்றேன்னு சொல்லியிருக்கிறானே, 2 சுவனத்தை வாங்கிட்டீங்களான்னு கேட்குறாங்க. உடனே இந்த வாலிபர் திருப்பி கபூர்ல இருந்து சத்தம் வருது, யா அமீரல் முஃமினீன், நீங்கள் சொல்வது போல அல்லாஹ் எனக்கு 2 சொர்க்கத்தை தரல, எனக்கு 2 சுவனத்தை ரப்பு தரவில்லை, 3 சொர்க்கத்தை கொடுத்து என்ன உயர்ந்த அந்தஸ்தில் வச்சிருக்கிறான்னு சொன்னாங்க. இதை பார்த்து கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹுக்கு என்னன்னே புரியல. அல்லாஹ் சொன்னது ஒருபோதும் பொய்யா போவாதே, வலிமன் ஹாஃப மகாம ரப்பிஹி ஜன்னத்தான், இந்த உலகத்தில் அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து வாழ்ந்தவங்களுக்கு 2 சொர்க்கத்தை தரன்னு ரப்பு வாக்களிச்சிருக்கிறானே, ஆனா 3 சொர்க்கம் எப்படி கொடுத்தான்னு கேட்கும்போது, என்னுடைய முடியாத தந்தைக்கும் அவர்கள் மனம் கோணாமல் நான் பணிவிடை செய்தேன் அல்லவா, அவர்களுடைய பொருத்தத்தை பெற்றேன் அல்லவா, அதன் காரணம் அல்லாஹ் 3வது ஒரு சொர்க்கத்தை கொடுத்து அல்லாஹ்வுடைய இறையன்பை பெற்றவனாக உயர்ந்த அந்தஸ்தில் வச்சிருக்கிறான்னு சொன்னான். இதுபோல ஏராளமான வரலாறுகள், ஏராளமான சரித்திரங்கள் குர்ஆன்லையும் ஹதீஸிலும் நமக்கு காட்டி சொல்லி தர்றாங்க. அல்லாஹ்வுடைய இறையன்பை பெறுவதற்குண்டான ஏராளமான வழிகள் இருக்குது. குறிப்பாக 3 குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொன்னா, அவர் ஈமான் கொண்டவராக இருக்க வேண்டும், வகான யத்தகூன், அவர்கள் தக்வா செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், 3வது சுஹபத்து சாலிஹீன், நல்லறியாளுடைய தொடர்புட இருக்கணும், பூவும் சேர்ந்து நாரும் மணக்குன்னு சொல்லுவாங்க, அதுபோல நம்முடைய வாழ்க்கையும் நறுமணமாக மணக்க வேண்டும் என்று சொன்னால் இறை நேசருடைய தொடர்பில் இருந்து இறை அன்பை பெற வேண்டும் என்று இதன் மூலியமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு ரசூல் நமக்கு காட்டி தர்றாங்க. எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு அல்லாஹ்வுடைய இறை அன்பை பெற்ற வழிமார்கள் இறைநேசர்களுடைய தொடர்பு இருக்கக்கூடிய சாலிஹீன்களுடைய தொடர்பு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய பிச்சனங்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. உலகத்தில் உள்ள அனைவருக்கும் இறை அன்பை பெற்று இறை பொருத்தத்தை பெற்று அல்லாஹ்வுடைய முழுமையான இறை நேசர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் உங்களுக்கும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஈமான் கொண்ட ஆலை தந்தல் புரிய என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய சிற்றுரை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.